வட்டலாப்பத்துக்கு நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். ஒரு 5 முட்டைக்கு வந்து 5 குட்டி குழிக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை, பாதாம் ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். நல்லா அரைச்சாச்சு. இது எப்படி டேர்ன் அவுட் ஆகும்னா எனக்கு தெரியாது, சும்மா ட்ரை பண்ணுறேன்னா. நான் வட்டலாப்பமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஞ்சதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் தனியாக செய்கிறேன். செஞ்சுருக்கேன், எங்கள் மம்மியோட ஹெல்ப்போடு செஞ்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக கோவா ஆட் பண்ண போகிறேன், ஸ்வீட்லெஸ் கோவா. ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு இருக்கும். இது 2 ஸ்பூன் கோவா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமான பாலில் வந்து முந்திரியை ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் ஊரில், கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாம் ஹெல்த் மிக்ஸ் போட்டதுனால சரியான வாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். 5 முட்டை ஊற்றியாச்சு. இதையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ சூப்பராக பிளெண்ட் ஆகி எல்லோ கலரில் வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு குட்டி பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேனில் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இந்த எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதை ஃபுல்லாக நெய்யில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 ட்ராப் விடாமல் எல்லாத்தையும் வலித்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து குக்கரில் வைக்க போகிறோம். இதை குக்கரில் தண்ணி ஊற்றி மேலே கலவடை வச்சு மேலே இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுனால அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 விசில்ஸ் விடலாம் குக்கரில் க்ளோஸ் பண்ணி. ஒரு 7 விசில்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நான் இங்கே பார்த்தேன் குக் ஆகிடுச்சு. ஓகே 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 அங்கங்கே குக் ஆகிருக்கு, அங்கங்கே குக் ஆகுது. ஸோ இது அகெயின் ஒரு 5 விசில்ஸ் விடலாம். தண்ணி பற்றாமல் தீஞ்சு போயிடுதோம் பயந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 7 விசில்ஸில் இன்னொரு 5 விசில் விடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ க்ளீனாக வருது. நைஃப் க்ளீனாக வந்துருச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே பீஸ் பண்ணலாம். பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். ஆமாம், சுடுது, செம்மையாக சுடுது. சூப்பராக இருக்குது. இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எங்கள் மம்மிலாம் ட்ரை பண்ணும்போது சில டைம் இது வந்து தண்ணியாகிடும், ஒரு மாதிரி கொல கொலன்னு வரும். இது ஆனால் பர்ஃபெக்டாக அப்படியே சூப்பராக அப்படியே கேக் மாதிரி வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஏலக்காய் தூள் தான், நம்மளே அரைச்சி போடுறதுனால அதோட சீட்ஸ் பிளாக் கலர் ஆகிருக்கு.